சின்ன மருமகள் சீரியல்ல சேது சொல்லியிருக்காங்க, தமிழ்ச்செல்வியை விட 50,000 ஓட்டு வித்தியாசத்துல கண்டிப்பா நான் இந்த தொகுதியில ஜெயிச்சே தீருவேன்னு சொல்லி சபதம் விட்டுருந்தாங்க. அத தமிழ்ச்செல்வி கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம மீடியாவையுமே கூப்பிட்டு எல்லா பத்திரிகையாளர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அப்படி கேட்டதுமே மறுநாள் நியூஸ்ல இந்த மாதிரி சேதுபதியே அவங்க வாயில இருந்து 50,000 ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி அவ்வளோ கர்வமாகவும் ரொம்பவே நம்பிக்கையாகவும் சொல்லியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாளைக்கு நடக்க போற தேர்தல் எண்ணிக்கையில தான் அவர் நிஜமாலே வாய் வார்த்தைக்கு அந்த சபதம் விட்டாரா இல்ல நிஜமாலே ஜெயிச்சு காட்டாரான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போன்னு சொல்லி நியூஸ்ல கூட சொல்றாங்க. மறுநாள் தேர்தலோட ஓட்டு எண்ணிக்கையுமே நடக்குது. அந்த ஓட்டு எண்ணிக்கையோட முடிவில் இந்த சோழவந்தான் தொகுதியில் எம்எல்ஏவா பதவி வகிக்கிறது நம்ம தமிழ்ச்செல்வி தான் சொல்லி எல்லாருமே அறிவிக்கிறாங்க. இதை கேட்டதுமே சேது, என்னடா நாம் இவ்வளோ தூரம் வந்தும் அவ இப்படி டக்குன்னு ஜெயிச்சுட்டு போயிட்டாலே, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணுங்க எல்லாரும் தான் அவளுக்கு ஓட்டு போட்டிருக்கணும் மாமான்னு சொல்லி ரொம்பவே கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி இந்த வெற்றியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நம்ம படிப்போம். அதுவும் இல்லாமல் சேது ஒரு சவால் விட்டுருப்பாங்க. அதனால தான் வீராப்புக்கு இதில் நின்று ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நின்றுருப்பாங்க. ஆனால் ஜெயிப்பாங்களான்ங்கிறது அவங்களுக்கே சந்தேகம்தான். ஏன்னா புதுசாக அரசியலுக்கு வந்ததால். ஆனால் அவங்களே எதிர்பாராத விதமாக இந்த சோழவந்தான் தொகுதியில் முதல் பெண் எம்எல்ஏவா பதவி வகிக்கிறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி. இதை பார்த்ததுமே லக்ஷ்மிக்கு ரொம்பவே பூரிச்சு போகுது. இதை பாரு தமிழ்ச்செல்வி, நான் உன்னை இந்த அளவுக்கு நம்பினேன். உன்னால் பிரச்சாரம் பண்ண முடியும், உனக்காக மக்கள் இறங்கி வந்து ஓட்டு போடுவாங்கங்கிறத நான் 100% நம்பினேன். நான் நம்பினதை நீ அப்படியே பூர்த்தி செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆனந்தமாக தமிழ்ச்செல்வியை வாழ்த்துறாங்க. அப்போ தான் மறுபடியுமே அறிவிக்கிறாங்க, தமிழ்ச்செல்வி 100-200 ஓட்டு வித்தியாசத்துலலாம் சேதுபதியை ஜெயிக்கலை. சேதுபதி எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி ஒரு சபதம் போட்டாரோ அதே ஓட்டு வித்தியாசத்தில் தமிழ்ச்செல்வி ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் தமிழ்ச்செல்வி ஜெயிச்சிருக்காங்க. இதை கேட்டதும் தான் லக்ஷ்மிக்கும் சரி, அவங்க கூட உள்ள எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் சேது, மாமா என்ன மாமா, எல்லாருமே அவளுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க போல. நான் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லி சபதம் போட்டேனோ அதே ஓட்டு வித்தியாசத்தில் அவள் ஜெயிச்சுட்டு போயிட்டா. இதெல்லாம் எப்படி சாத்தியமாம்மா? எனக்கு தெரிஞ்சு கள்ள ஓட்டு எதுவும் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நடேசனமே, ஏப்பா அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? அப்படிலாம் இருக்காதுப்பா. அப்படி நடந்திருந்தா தான் யாருனாலும் வெளியில் தெரிஞ்சிருக்குமே. அப்படி எந்த ஒரு இதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சேதுவுக்கு அமைதியாக இருக்க முடியலை. நேராக தமிழ்ச்செல்வி கிட்ட வந்துட்டு, என்னடி ஓவராக ஆட்டம் போடுற, நீ ஜெயிச்சிட்டேங்கிற திமிரில் ஆடுறியா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, இதை பாருங்க, எனக்கு எந்த திமிருமே கிடையாது. நீங்கள் தான் இப்படி 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் தான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வீர வசனம்லாம் பேசுகிறீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் தான் தோத்ததுக்காக கூனி குறுகணும். நான் எந்த சபதமும் போடலை. அதே மாதிரியே இந்த வெற்றி மக்கள் எனக்காக கொடுத்த வெற்றி. இதை நான் எப்படி சுயநலமாக பார்க்க முடியும்? இது மக்களுக்காக வெற்றி. அவங்களுக்கு மாற்றம் தேவைப்பட்டிருக்குது. அதுக்காக தான் அவங்க என்ன ஜெயிக்க வச்சுருக்காங்க. இது கூட புரிஞ்சுக்கிடாம நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறதெல்லாமே மடத்தனம் தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. இப்படி கூட்டத்தில் எல்லாரும் முன்னாடியுமே தமிழ்ச்செல்வி இப்படி பேசுனது சேதுவுக்கு ரொம்பவே கோபத்தை உண்டாக்குது. என்னடி படித்த திமிரில் ஆடுறியா? அதுவும் இப்போ தேர்தலில் நின்று ஜெயிச்சிட்டேங்கிற திமிரில் இன்னும் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குதிக்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, இதை பாருங்க, உங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை.
நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ சேது கோவத்தில் வார்த்தையை விடுறாங்க. இதை பாருங்கடி, நீங்கள் எல்லாருமே சொல்கிறேன் ஃப்ராடு பண்ணி தான் ஜெயிச்சிருப்பீங்க. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஃப்ராடு பண்ணுறதுக்கு உனக்கு சொல்லி தரவே வேண்டாம். எல்லாருக்கும் பணம் கொடுத்து தான் நீங்கள் ஓட்டை வாங்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு யார் ஓட்டு போடுவா? நல்லா என்னை குறை சொல்லியே தான் நீ இந்த ஓட்டையே வாங்கியிருக்க. குடிகார புருஷன், என் புருஷன் சரியில்லை, சின்ன வயசுலேயே கட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அடுக்கடுக்கான பொய்யா சொல்லி இந்த எலெக்ஷனில் நீ ஜெயிச்சிருக்க. மற்றபடி உன்னை நம்பி யாருமே இங்கே ஓட்டு போடலை. அதுக்குள்ளே இந்த குதி குதிக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வியுமே பேசுறதுக்காக திரும்புகிறாங்க. அப்போது அங்கே நின்றுட்டு இருந்த லக்ஷ்மி, தமிழ்ச்செல்வி நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எங்கள் கட்சியில் உள்ள கொள்கை கோட்பாடு எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? எங்ககிட்ட நீங்கள் ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க, கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்கீங்க, ஓட்டுக்கு துட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்கீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போவே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. இதெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்கிடாதீங்க, சரியா? அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேராக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான தீர்ப்பை அவங்க சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி திரும்புகிறாங்க. அதான் நான் பார்த்தேன், இவளுக்கு எங்கேருந்து இவ்வளோ திமிரும் பேச்சும் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அவள் ஆடுவா, இப்போ சலங்கையை வேற கட்டி விட்டாச்சா? உங்கள் கூட சேர்ந்ததால தான் அவள் இன்னும் திமிரு பிடிச்சவளாக மாறிக்கிட்டு இருக்கா. நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி கட்சி மேலேயே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சேது. அப்போ தமிழ்ச்செல்வி லக்ஷ்மியை பார்த்து, அவர் அப்படிதான், நீங்கள் வாங்கன்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. உடனே சேது, திமிரை பார்த்தியா மாமா அவளுக்கு அப்படின்னு இங்கே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி வெளியில் வந்ததுமே அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற மாதிரி இருக்குது. வந்த மக்கள் எல்லாருமே தமிழ்ச்செல்விக்கு மாலை மரியாதைலாம் பலமாக செய்கிறாங்க. இதை பார்த்ததுமே தமிழ்ச்செல்விக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அங்கே வந்த மீடியாக்காரங்க கூட, எப்படி நீங்கள் இத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் அதுவும் சுயேட்சையாக தனியாக நின்று எப்படி ஜெயிச்சிங்க? அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் கட்சியோட கொள்கையும் கோட்பாடும் பிடிச்சி போய் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நாங்கள் எந்தளவுக்கு மாற்றம் கொண்டு வரணுமோ அதெல்லாம் செஞ்சு நாங்கள் இதை தக்க வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி நல்லா பேசுகிறாங்க. அதே நேரம் இந்த கட்சியோட மிகப்பெரிய தலைவர் நேரில் வராங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. வந்த தலைவரோ தமிழ்ச்செல்வியை ரொம்பவே பாராட்டுறாங்க. இப்படி ஒரு பொண்ணு இத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாதுமா. ஆனால் நீ இதை நடத்தி காட்டியிருக்க. அதான் உன்னை பாராட்டுற விதமாக இந்த பூங்கொத்தும் பூ மாலையும் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள ரொம்பவே கௌரவிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே தமிழ்ச்செல்வி, நாம் சரியான முடிவை தான் எடுத்திருக்கோம். தேர்தலில் நின்னது மக்களுக்கு நல்லது செய்கிறது, இது எல்லாமே ஒரு வித நல்லது தான் சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சேதுவால் தான் இது எல்லாமே கண் கொண்டு பார்க்க முடியலை. இவ ஃப்ராடு பண்ணி ஜெயிச்சுட்டு இவளுக்கு இவ்வளோ மரியாதையா அப்படின்னு சொல்லி இன்னுமே பகையை தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.